நினைவில் வாழும் பாட்டி புஷ்பா, அம்மா சிவகாமி ஆகியோரின் பாதங்களை இத்தருணத்தில் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். என்னோட பேரை மட்டும் சொல்லிட்டாங்க. எங்கேருந்து வந்தேன்றத அடிப்படை தகவல்கள்லாம் அந்த புக்கில் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சீரியஸ் பிஸ்னஸான ஜேர்னலிசம் அது தொடர்பாக பேசுகிறது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலன்றத ஒரு டவுட்டை வந்துட்டு சோனியா மேம்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஆனால் இது போல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கும்போது தான் எனக்கான பாதை இந்த மீடியா தான் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்கும்னு நம்பிக்கை வரவே முன்னாடி நான் நிற்கிறேன். அடிப்படையில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். எப்போ எது ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்க, என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்ட்டு. ஆனால் மீடியாவுக்கான ஒரு ஆர்ஜின் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனித குலத்தோடைய ஆர்ஜினுக்கும் மீடியாவுக்கான ஆர்ஜினும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது தகவல் பரிமாற்றம். நிறைய ஆர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? கதை, கவிதை, கட்டுரை, ஓவியம், டான்ஸ், ட்ராமா அப்படின்னு நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எல்லா ஆர்ட் ஃபார்மும் என்ன சொல்ல வருதுன்னா அதன் மூலியமா சம் மெசேஜஸ் சொல்லுது. இந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு இது தோணுச்சு, இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு இந்த உணர்வு உள்வாங்குச்சு அப்படின்னு. அதுபோல எல்லா உணர்வுகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தகவல் பரிமாற்றம். இந்த தகவல் பரிமாற்றத்துடைய ராவான ஃபார்மெட்டு தான் ஜேர்னலிசம். நேரடியாக எங்கேயோ ஒரு இடத்துல உளுந்தூர்பேட்டையில் பக்கம் நடக்கக்கூடிய விஷயத்த இங்கே உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த முறை இருக்குல்ல, எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த மெத்தட் தான் ஜேர்னலிசம். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் 1785 நியூஸ் பேப்பர்ன்ற மாதிரினா ஃபார்ம் வருது. மொத்தம் 4 வகையான மீடியா ஃபார்ம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஒன்று அச்சு ஊடகங்கள். அச்சு ஊடகம்னா உங்களுக்கே தெரியும், பிரிண்ட் நியூஸ் பேப்பர்ஸு, வீக்லி மேகசின், ஃபோர்ட்நைட்லி மேகசின்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் ஒன்று. அடுத்து ரேடியோ அண்ட் எஃப்எம், இது வந்துட்டு 2வது ஃபார்மேட். 3வது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிவி. இப்போ எல்லாருடைய மொபைலும் கையில் இருக்கிறதுனால இதோடைய அந்த சமூக வலைதளம், சோஷியல் மீடியாவுடைய எமர்ஜிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த 4 வகையான ஊடகங்கள் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதோடைய சுருக்கமான வரலாறை பார்த்துட்ட பிறகு நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை நம்ம பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1785 நம்ம ஊரில் வந்துட்டு பிரிண்ட் ஆரம்பிக்குது. அச்சு ஊடகங்களுடைய வருகை ஆரம்பிக்குது. 1800 மெல்ல மெல்ல பரவலாக்கம் வருது. நம்ம நாடு சுதந்திரம் பெறுறதோ இல்லாட்டி ரஷ்ய புரட்சி நடந்தது இந்த மாதிரி நம்ம வரலாற்று தகவலை படிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஊடகங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ பேசினா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ உள்ளங்கையில் ஒரு தகவல் நமக்கு வந்து சேருது. ஆனால் அன்னைக்கு ஒரு ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நம்ம நாட்டில் இருக்கும்போது நாம் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோன்ற ஒரு தகவலை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்குமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, ஒவ்வொரு கதவாக தட்டி பாருங்க நம்ம பிரிட்டிஷார் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க, நாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம அடிமையாக இருக்கோம், நம்மளுடைய வளங்களை அவங்களாம் சுரண்டுறாங்கன்றத எத்தனை தலைவர்கள் எத்தனை கதவுகளை தட்டி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்க முடியும். இந்த இடத்துல தான் பத்திரிகைகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. யங் இந்தியான்ற பத்திரிகையில் மகாத்மா வந்துட்டு தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு. டெமோக்ரஸியுடைய தேவை என்ன, நாம ஏன் இப்படி இருக்கிறோன்ற மாதிரி விஷயங்கள் எழுதுறாரு. நம்ம ஊர் பாரதியார் சுதேசமித்திரில் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதாவது கார்ட்டூன் போட்டு நாம ஏன் என்ன இருக்கோம், எப்போ நம்ம வந்து சுதந்திரம் வாங்க போகிறோன்ற மாதிரியான விஷயங்கள் கேட்குறாரு. இந்த தகவல்கள் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வீடாக போய் சேருது. அப்போ அவங்களுக்குள்ள ஓகே நாம் வந்துட்டு ஏதோ ஒரு பிடியில் இருக்கும் போல இருக்கு, நாம் வந்துட்டு விடுதலை பெறணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. அப்போ வரக்கூடிய புரட்சியில் மக்கள் அணிதிரள்றாங்க. இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள இங்குள்ள 100 பேர் 200 பேர் கூப்பிடுறதுக்கு காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கால் ஃபார் கொடுக்கலாம், நீங்கள் உடனே வந்துடலாம். ஆனால் அன்னைக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம், நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லும்போது எத்தனை பேர் தானே முன் வந்திருப்பாங்க? அப்போ அந்த எண்ணங்களை எப்படி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்கன்னா இந்த எழுத்து வடிவில் தான். அதே தான் ரஷ்ய புரட்சியிலையும் இஸ்க்ரான்ற ஒரு பத்திரிகையின் மூலியமா, இஸ்க்ரானா தீப்பொறின்னு அர்த்தம், அந்த இஸ்க்ரான்ற ஒரு தீப்பொறி அந்த பத்திரிகையில் லெனின் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு. நாம் வந்துட்டு மன்னராட்சி காலத்தில் இருக்கோம், இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லாம் மக்களாட்சி மலர்ந்துடுச்சு, நம்ம இன்னும் எப்போ மக்களாட்சி போகிறது, பொதுவுடைமை கருத்தில் எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தொடர்ச்சியாக எழுதவே அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு மற்ற சாதாரண துறைகளை போல, ஒரு வேலை வாய்ப்பை போல ஒரு மீடியாவை நம்ம அணுக முடியாது. மீடியாவுக்கான அடிப்படை பண்புன்றது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
உங்களுக்கு ஒரு சமூகத்தின் மீது ஒரு காதலோ ஒரு பற்றோ அதில் மாற்றம் ஏதாச்சும், இப்போ இந்த இடத்துல ரோடு சரியில்லை, அங்கே தண்ணி வரல, இந்த இடத்துல விளக்கு எரியலைன்ற மாதிரி விஷயங்களை ஒற்றை குரலாக நீங்கள் சொல்லும்போது அது வந்து அடிபட்டு போயிடும். ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் சேர்ந்து கேட்கும்போது அது செய்யமெடுக்கப்படும். ஆனால் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஒரு மீடியாவில் வந்துட்டுனா அப்போ அதுக்கான விடியல் வந்து உடனே தீர்வு உடனே நமக்கு கிடைக்குது. அப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் உள்வாங்கிறாங்கல்ல, யார் அதை பிரதிபலிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மீடியா வந்துட்டு 2 கரம் குப்பி வரவேற்க காத்திருக்கு. வெறுமனே நாம் வந்துட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், இல்லை 10 லட்சம் சம்பாதிக்கணும், இல்லை 1 கோடி சம்பாதிக்கிற மாதிரி என்ன மணி அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு அளவுகோலாக இந்த விஷயம் இருக்க முடியாது. ஸோ அதனால் மீடியாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இல்லை இந்த துறைக்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னு யாராச்சும் விரும்புனீங்கன்னா நீங்கள் அடிப்படையில் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கீங்க, இந்த சொசைட்டி நமக்கு என்ன கொடுக்குது, இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ற புரிதலோடு இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்படி ஒரு காலகட்டத்தில் அச்சு ஊடகங்கள் செயல்பட்டுகிட்டே வருது. அச்சு ஊடகங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த தந்தி டெலிகிராஃப் கண்டுபிடிக்கிறாங்க, மின்காந்த அலைகள் வருது. ஸோ ரேடியோன்ற ஃபார்மெட் 100 ஆகுது. அதுக்கு பிறகு அச்சு ஊடகங்கள் போய் ரீச் ஆக முடியாத பல கிராமங்களில் ரேடியோ வந்துட்டு ஹம் ரேடியோ உட்பட பல ரேடியோக்கள் வந்துட்டு சுதந்திர போராட்ட காலத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் கூட நாம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. நான் ரீசெண்டாக பல்வேறு ஸ்டேட்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நான் அங்கெல்லாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி டோட்டலாக திடீர் 2 மாதம் இருக்காது, இல்லாட்டி 1 வருஷம் கூட இருக்காமல் போயிடும். உங்களுக்கு பேண்ட்வித் ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே நாம் நினச்ச மாதிரிலாம் ரீல்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்படின்றப்போ இன்டர்நெட் ரீச் ஆகாத, பெனட்ரேட் பண்ண முடியாத இடத்துலலாம் உங்களுக்கு ரேடியோ இன்றைக்கும் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில், இல்லை தென்கிழக்கு ஆசியாவில் பல நாடுகளில் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிறதுனால இதே மாதிரி ஃபெசிலிட்டி எல்லா மக்களுக்கும் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள எந்த சாதனங்கள் மூலமா தொலைத்தொடர்பு போய் சேருது. இப்போ ட்ரம்ப் நாம ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்துட்டு ஜனவரி 20ஆம் தேதி 47வது அதிபர் அமெரிக்காவில் பதவியேற்றாருன்னா நீங்கள் அடுத்த நொடியை நீங்கள் லைவில் பார்த்துடலாம். ஆனால் இந்த தகவல்கள் இன்னைக்கும் போய் சேர முடியாத பல நாடுகள் இருக்கு, பல மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை இன்னைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது ரேடியோ தான். இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போகிறாங்க மீனவர்கள், அவங்களுக்குள்ள சேட்டலைட் ஃபோன் இருக்கு. அங்கேயும் ரீச் ஆகாத இடத்துல அவங்க அவசர காலத்துக்கு நிலத்தில் தொடர்பு கொள்றதுக்கு ரேடியோ தான் ரொம்ப மஸ்டான ஒரு ஃபார்மெட்டாக இருக்கு. ஸோ ரேடியோவுடைய வருகை வந்து ஒரு காலகட்டத்தில் ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஆகாஷ்வாணி வந்துட்டு சரோஜ்நாராயண சுவாமி பேரில் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த ஊடகத்துறையில் இருந்தது. சரி, பிரிண்ட் இருந்தது, ரேடியோ இருந்தது. அடுத்து 1975களுக்கு பிறகு இந்தியாவில் தொலைக்காட்சிகள்னு ஒன்று வருது, டிவி. 91க்கு பிறகு இந்த எக்கனாமிக் ரிஃபார்முக்கு பிறகு நமக்கு கலர் டெலிவிஷன், பிரைவேட் டெலிவிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது. இப்படி நிறைய தொலைக்காட்சிகள் வரும்போது அதுதான் 90லேருந்து 2005 வரைக்குமான காலகட்டம்ன்றது டெலிவிஷனோட ஒரு பொற்காலமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு சக்திமான்றதெல்லாம் நம்ம வந்து காமெடியாக ஃபன்னாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் சக்திமானை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, மாடியிலேருந்து ரொட்டேட் பண்ணி கீழே வந்து இறந்தவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தொலைக்காட்சிகள் ஒரு காலகட்டத்தில் நம்மகிட்ட ஏற்படுத்தியிருக்கு. தொலைக்காட்சியோட பலமே என்ன அப்படின்னா, பிரிண்ட்ல நாம ஒரு விஷயத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு கற்பனையாக ஒரு காட்சிகள் விரியுது. உதாரணத்துக்கு போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு திருடன் வந்துட்டு ஒரு கொள்ளடிச்சிட்டான்னு சொல்லும்போது அந்த வாசிக்கும் போது அந்த பெயர், அந்த நபர், அதுக்கான இடம், அதெல்லாம் நாம மனசுக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கிப்போம். காட்சிகள் என்ன பண்ணுச்சுன்னா நேரடியாக எந்த ஊரில் என்ன நடக்குது, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தொல்பொருள் ஆய்வு பண்ணோம், கீழடியில் ஒரு தொல்பொருள் ஆய்வு பண்ணோம், பழங்கால நினைவு சின்னங்கள் நமக்கு கிடைச்சிருக்கின்ற மாதிரி விஷயங்களை கண்கூட நம்ம எளிதில் நடக்கக்கூடிய அந்த நேரலைக்கான ஒரு வாய்ப்பை தொலைக்காட்சிகள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுக்கு பிறகு சமூக வலைதளத்துடைய உருவாக்கம் 4வது விஷயமா இப்போ உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம்ன்றது அதில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக யார் வேணா ஒரு இண்டிவிஜுவல் மீடியமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு திரை பிரபலத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இல்லாட்டி ஒரு அரசியல் பிரபலத்து மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, ஒரு ஊடகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது நம்மகிட்ட எப்படி சேருதுன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இல்லை அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பெரிதும் பொருட்படுத்துறது இல்லை. எப்படி நம்ம தட்டில் வந்து விழக்கூடிய சாப்பாடு வந்துட்டு எந்த அரிசி
யார் விளைவிச்சா, எந்த ஊர்லேருந்து வருது, அது பாலிஷ் பண்ணப்பட்டதா பாலிஷ் பண்ணப்படாதா, அது என்ன வேலை, இப்படி எதுவுமே யோசிக்காமல் வாய்க்கு ருசியாக இருக்கான்னு மட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி அடைகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு 4 காலகட்டம், அச்சு ஊடகம், ரேடியோ, டிவி, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, இந்த 4 வகையை தான் அடிப்படையான ஒரு தகவலாக நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ இல்லை என்னென்னலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எப்படி வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்ட்டு. கலைஞர் கருணாநிதி வந்துட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் சன் டிவியில் வந்துட்டு ஒரு சப் எடிட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 12 மணி வாக்கில் வந்துட்டு தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு செய்தி குறிப்பு எனக்கு வருது. அப்போது ஒரு விலைவாசி தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. பருப்பு உள்ள சேகரித்து வச்சுக்கணும், வெங்காயத்தை இந்த ஸ்டேட்லேருந்து வாங்கணும், இப்படின்ற நிறையமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படின்றப்ப இந்த செய்தியை வந்து என்கிட்ட அடிக்க சொல்லி என்னுடைய செய்தி ஆசிரியர் கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது பார்த்தா அதில் பாயிண்டிங்களே இல்லை. பார்த்தோன்னா நிறைய அந்த புல்லட் பாயிண்ட்டை போட்டு மட்டும் நிறைய என்னென்ன டீட்டெயில்ஸுக்கு தர அதில் தலைப்பு செய்தி எது போடுறது அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ நம்ம குத்து மதிப்பாக என்ன பண்ணோன்னா அந்த புல்லட்ஸ் பாயிண்ட் கவுண்ட் பண்ணுறேன். ஒரு 9 பாயிண்ட் இருந்தது. அப்போ நான் தலைப்பு போடுறேன்னா விலைவாசி குறிக்க தமிழ்நாடு அரசு 9 அம்ச திட்டம் அறிமுகம்னு போடுறேன். உடனே கட் பண்ணோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு திருத்தப்பட்ட செய்தி குறிப்பு ஒன்று வருது. என்ன வருதுன்னா, விலைவாசி குறைக்க தமிழக அரசு 9 அம்ச திட்டம் அறிமுகம்ட்டு. மறுநாள் காலையில் எல்லா பேப்பர்லேயும் அந்த தலைப்பு தான் இடம்பெற்றது. அப்போ உங்களுக்கு இந்த சமயோசிதமாக எப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து நீங்கள் அடுத்த கட்டத்தை இந்த செய்தியை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருமாற்றத்தை கொண்டு போக முடியும். ஓகே, அடிப்படையில் இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனா அந்த செய்தி ஊடகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு டெலிவிஷன் சேனலுக்கு நேரில் போய் பார்த்துருக்கீங்க? ஒருத்தர் 2 பேரை தவிர வேறு யாருமே போய் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 905 டெலிவிஷன் மீடியாக்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகப்படியான டெலிவிஷன்கள் இயங்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு சேனலுக்கு மினிமம் 250 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க, சராசரியாக இந்த இடத்துல 1 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக ஊடகத்துறை, தமிழ் ஊடகத்துறை இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் வரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு போகிறேன், இல்லாட்டி நான் சினிமாவில் ஏடியா போகிறேன், அதுக்கு பிறகு சினிமாட்டோகிராஃபரோ இல்லாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டராக போய்ட்டு நான் சினிமா டைரக்ட் பண்ணக்கூடிய விரும்புகிறேன்னு சொல்லக்கூடியவங்க 90% இருக்கிறாங்களே தவிர ஒரு 10% பேர் கூட நேரடியாக நான் காட்சி ஊடகத்துக்குள்ள வர ஒரு உதவி ஆசிரியராக, ஒரு நிருபராக நான் களத்தில் போய் நிற்கிறேன்றக்கூடிய அந்த வேட்கை வந்துட்டு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. அதுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காட்சி ஊடகம் எத்தனை மாதிரியான வேலைவாய்ப்புகளை தருது, நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்ற தகவல் தெரிஞ்சால் ஒருவேளை உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். அடிப்படையில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, எந்த செய்தி தொலைக்காட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு காட்சி ஓடுது, ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு கிராஃபிக்ஸ் வருது. இது மூணும் உங்களுக்கு தெரியறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 250 பேர், ஒரு 15 டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்புட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இன்புட் அப்படின்னா சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்போ சில டிவி சேனல்ஸ்னால் கிண்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க, மந்தவெளியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய செய்திகள் வந்து சேரணும். எப்படி வந்து சேரும்? அப்போ கன்னியாகுமரியிலையோ புதுக்கோட்டையிலையோ எங்கேயோ ஒரு செய்தி நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க மொபைலில் கேப்சர் பண்ணியோ இல்லை ஹேண்டிகேமில் கேப்சர் பண்ணியோ இல்லாட்டி லைவ் கிட் மூலியமாகவோ ஒரு செய்தியை சேகரிக்கிறாங்க. அந்த செய்தியை சேகரித்து ஹெட் குவார்ட்டர்ஸ் டெலிவிஷன் மீடியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த அனுப்பக்கூடிய வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து சேரக்கூடிய இடம் அந்த இன்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த ரிப்போர்ட்டர்ஸில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு எஸ்பிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராங்க, ஒரு ஜட்ஜே வராங்கன்னா காமன் பீப்புள் போய் அவ்வளோ ஈஸியாக போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறவங்க, களத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக கேள்வி கேட்டு ஏன் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் எங்களை நீங்கள் சரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கான ஒரு ஸ்டாச்சுரி பாடி, சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பால் இந்த நிருபர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்தியாவில், ஏன் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் கூட பல்வேறு விதமான மாற்றங்களை மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க.
அது தனித்த கதை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்புட். இப்போது தமிழ்நாட்டில் தாண்டி டெல்லியில், ஹரியானாவில், பஞ்சாபில், குஜராத்தில், நார்த் ஈஸ்ட்லன்ட்டு நிறைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? நம்ம டெல்லியில் பூகம்பம் வந்திருக்கு, நம்ம செய்திகளை பார்க்குறோம். அந்த காட்சிகள் நமக்கு எப்படி கிடைக்குன்னா, நியூஸ் ஏஜென்சிஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செய்திகளை அவங்க காட்சிகளை எடுத்து இந்த தொலைக்காட்சிகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வாங்கிக்கிறாங்க. இதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கும் இல்லையா? இப்போ லண்டனில், அமெரிக்காவில் இந்த செய்திகளுக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சிஸ், ராய்டர்ஸ் இருக்கிறாங்க, ஏபிடின்னு இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் நம்ம நியூஸ் ஏஜென்சிஸ் வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வாசிப்பில் இல்லாட்டி செய்தித்துறை மேலே ஒரு காதல் இருந்தால் நீங்கள் உலகம் முழுக்க போயிட்டு பல்வேறு விதமான நாடுகள், பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எந்த ஒரு வேலையிலையும் அது ஒரு மொனாட்டனஸாக மாறிடுறதுக்கான ஒரு காலகட்டம் எப்போதுமே இருக்கும். நீங்கள் ரொம்ப புகழ்பெற்ற இயக்குநர்களுடைய படங்கள் கூட பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது பாலாவோட படம், இது மிஷ்கினோட படம், இது மணிரத்னத்தோட படம்ட்டு அவங்களுடைய அந்த லாங்குவேஜ், ஸ்டோரி டெல்லிங் லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் சொல்லிட முடியும். ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு இன்னார் தான் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த நடிகர் இப்படி தான் நடிப்பாங்கன்றத ஒரு மொனாட்டனஸை நம்ம வந்துட்டு கொண்டு வந்துட முடியும். ஆனால் செய்தி அப்படி இல்லை. அது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நடக்குது. அது கெட்ட செயலாக இருக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உலகம் முழுவதும் நித்தம் புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்க ஒருபோதும் சோர்வடையவே மாட்டாங்க. ஒருபோதும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற கவலை அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவங்க புது தகவலை தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இளைஞர்களுக்கு நீங்கள் சவால் மிகுந்த ஒரு பணிக்குள்ள நான் போகணும், இல்லாட்டி நான் ஜெயிக்கக்கூடிய ஒரு பணியில் போகணும், இல்லாட்டி வேற ஏதாச்சும் மாற்றத்தை நான் உண்டு பண்ணணும். ஏன் ரொம்ப எல்லாமே ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது, ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்களே, நம்ம கண்டெம்பரரிக்குள்ளே வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேர்னலிசம் மீடியாவை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த வகையில் இன்புட்ன்றப்போ ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க இருக்கிறாங்க, வேர்ல்டு வைட் இருக்காங்க. இவங்க அத்தனை பேர் கொடுக்கக்கூடியது இன்புட் செய்தி. நீங்கள் வாங்கியாச்சு. சரி, இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய செய்தியை எப்படி நீங்கள் டெலிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரிஃபார்ம் ஆகுது அப்படின்றது ஒரு பார்க்குறது. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள் கூட வாங்குறோம். அப்படி வாங்கக்கூடிய அந்த காய்கறிகளை முழுசாக நம்ம அப்படியே பயன்படுத்துறது இல்லை. கத்திரிக்காய்னா அந்த காம்பை கிள்ளி போட்டுறோம், வாழைக்கான தோலை சீவிடுறோம். அதுபோல் ஒரு செய்தி நமக்குள்ளே வருது அப்படின்னா அது எது தேவை எது தேவையில்லைன்றது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்குது. அது அவுட்புட் டிபார்ட்மெண்ட், சப் எடிட்டர்ஸ், எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு எடிட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரணாய் ராய் மாதிரி முக்கியமான எடிட்டர்ஸ்லாம் அங்கே இருந்திருக்காங்க. இவங்க தான் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 100 செய்தி வருது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 செய்தி வருது, உலகத்துலேருந்து ஒரு 5000 செய்தி வருதுன்னா இவ்வளோ செய்திகளையும் ஒரு சின்ன ஒரு பெட்டிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளால் எப்படி காட்ட முடியும்? நமக்கே திகட்டிடாதா? அப்போது எது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுறது, எது நம்ம சென்னைக்கு தேவைப்படுறது, எது அறிவியல் கலாச்சாரத்தில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகுது, அத்தகைய செய்திகளை தேர்வு செய்வாங்க. அதான் எடிட்டோரியல் பாலிசிஸ்னு டிசைட் பண்ணுவாங்க. நம்மளே கூட பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை பற்றிய கெட்ட ஒரு செய்திகளாக வரும்போது அவங்களுடைய குழந்தைகளுடைய புகைப்படத்தை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணோ அந்த குழந்தைய பற்றிய ஒரு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இது பல பாலிசிஸை டிசைட் பண்ணுறது தான் அந்த எடிட்டோரியல் இடம். ஸோ இப்படி வரக்கூடிய செய்திகளை, முக்கியமான செய்திகள், நல்ல செய்திகளை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செஞ்சுட்ட பிறகு விஷுவல் எடிட்டிங், இப்போ விஸ்கான்ஃபரன்சிங் யாராச்சும் இருந்தீங்கன்னா இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படித்தா உங்களுக்கே தெரியும், எடிட்டிங்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல். எஃப்சிபி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போது ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்துடுச்சு, ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க. அதை எடிட்டோரியலில் ஒரு சப் எடிட்டர் உட்காந்துட்டு தேவை நியூஸ் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இதை விஷுவல் எடிட்டர்ஸ் உட்காந்துட்டு அந்த வேர்ட்ஸுக்கு தக்க மாதிரியான ஒரு காட்சிகளை மேட்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஏதோ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலை மகாசிவராத்திரி வந்திருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கன்றப்போ இந்த செய்தி எழுதும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் அப்படின்ற வேர்டு வரும்போது வெறும் பஸ்ஸு, நேம் போர்டு, அந்த மலை மட்டும் காமிச்சா கனெக்ட் ஆகாது. மக்கள் நடந்து கோயிலை சுற்றக்கூடிய, அந்த மலையை சுற்றக்கூடிய அந்த க்ரௌடை காமிச்சா மட்டும்தான் அந்த வேர்டும் அந்த விஷுவலும் மேட்ச் ஆகும். ஸோ விஷுவல் எடிட்டர்ஸோட ரோல்ன்றது ஈக்குவல் டு சப் எடிட்டர்ஸ். ஒரு ஸ்டோரி எப்படி எழுதணுமோ இன் ரிட்டன் ஃபார்மேட்டில், அது போல் விஷுவல் எடிட்டர்ஸ் விஷுவலாக எடிட் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை சப் எடிட்டர்ஸ் எழுதிட்டாங்க, அதை விஷுவல் எடிட்டர்ஸ் விஷுவலாக மேட்ச் பண்ணிட்டாங்க. சில செய்திகளுக்கு விஷுவலை தாண்டி
நமக்கு கிராஃபிக்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்துட்டு ராக்கெட் விண்வெளிக்கு ஏவரான்னு சொல்லும்போது அந்த ராக்கெட் விண்ணில் பறக்கக்கூடிய அந்த தீப்பிழம்புகள்லாம் கக்கிக்கிட்டு ராக்கெட் விண்ணில் ஏவக்கூடிய அந்த காட்சி நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்முடைய கண் பார்வையை தாண்டி வானத்தில் போகக்கூடிய போது அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கற்பனை மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல கிராஃபிக்ஸ் பயன்படுது, வரைகலை. இதே இங்கே உஸ்கான் நண்பர்கள் தான், அதுலேயே ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட், ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட் போகுது. நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ பாகுபலி படம்லாம் வந்துட்டு பிறகு, RRR வந்துட்டு பிறகு, அவதாரில் வந்துட்டு பிறகு கிராஃபிக்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை உலகம் சினிமாவையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப வருஷமாகவே டெலிவிஷன் மீடியாவில் பயன்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ராக்கெட் பறக்கக்கூடிய அந்த காட்சியை கிராஃபிக்ஸில் ஓகே வளிமண்டலத்திலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் இது போயிட்டுருக்கு, இது இன்னும் இந்த இத்தனை நாட்கள் கழித்து இந்த இடத்த போய் ரீச் ஆகிற மாதிரியான விஷயங்களை நம்மளால் காட்சிகளால் சொல்ல முடியாத சில விஷயங்களை கிராஃபிக்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இது மூணும் சேர்ந்துருச்சு. அதாவது ரிப்போர்ட்டர் கொடுத்துட்டாரு, அது இன்புட் வந்துருச்சு, அது எடிட்டோரியல் பாலிசியின் படி ஒரு சப் எடிட்டர் எழுதிட்டாரு, அதுக்கு தேவையான விஷுவல்ஸை ஒரு சப் எடிட்டர் ஆட் பண்ணிட்டாரு, விஷுவல்ஸ் தேவைப்பட இல்லாத இடங்களில் அது கிராஃபிக்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்துட்ட பிறகு இதுக்கு பிறகு இந்த மெட்டீரியல் த்ரூ சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு போகுது. டெக்னிக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் நீங்கள் போங்க, எப்படி ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். நீங்கள் கார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மஹிந்திரா சிட்டி மாதிரி இங்கே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் போனீங்கன்னா சைட் விசிட் போனீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு சாதாரண ஒரு இரும்பு பிளேட்டு எப்படி வந்துட்டு காரோடைய உங்களுக்கு டேஷ்போர்டாக மாறுது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது நீங்கள் புத்தகத்தில் வாசிக்கிறதை காட்டிலும் ஒரு விஷயத்தை நேரில் பார்க்கும்போது கூடுதலான உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அதுபோல் நீங்கள் ஒரு டெலிவிஷன் மீடியாவுக்குள்ள ஒரு சோஷியல் மீடியா ஆஃபீஸ்க்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ரீல்ஸ்க்கு பின்னாடி, நீங்கள் பார்க்குற நியூஸ் பிட்டுக்கு பின்னாடி, நீங்கள் பார்க்குற லைவுக்கு பின்னாடி எப்படி அந்த இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அதை தாண்டி எவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடைய ஒரு டீம் நம்மளை வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு புரியும். உதாரணத்துக்குன்னா மிலிட்ரி வந்துட்டு எல்லையில் பாதுகாக்கிறாங்க, இல்லாட்டி போலீஸ் வந்துட்டு ஊரில் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஒரே ஒரு செய்தி யாரோ ஒருத்தருடைய கோபத்தை உண்டு பண்ணிடலாம், யாரோ ஒருத்தர் அவதூறு பண்ணிடலாம். இப்போ யாரோ வந்து டக்குன்னு உங்களை வந்துட்டு ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு வச்சு உங்களை திட்டாங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அப்போ ஒரு செய்தி எழுதும்போது ஒரு 32 பக்கத்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி 1 ஹவருக்கு ஒரு நியூஸ் பண்ணிட்டுன்னு கேட்கும்போது தவறுதலாக ஒரு சாதியை பற்றி, ஒரு மதத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி, ஒரு நாட்டை பற்றி ரொம்ப ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜில் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் ஏதாச்சும் நம்மளை அறியாமல் ஒரு செய்தி எழுதிட்டோம்னா அந்த இனமே பற்றிக்கிட்டு எரியும். எப்படி நீங்கள் வந்து எங்களை வந்துட்டு குறை சொல்லலாம், எப்படி நீங்கள் எங்களை வந்து மட்டமாக பேசலான்ட்டு அந்த ஊர்லேயோ அந்த மாநிலத்திலேயோ நம்ம நிறைய சண்டைகள். இப்போ பார்த்தீங்கன்னா மராத்தி பெருசா ஹிந்தி பெருசான்ட்டு கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு பார்டரில் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அடிப்படை காரணம் ஒரு பஸ்ஸில் ஒரு நேம் போர்டில் ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க, அதை அழிச்சிட்டு எங்கள் லாங்குவேஜில் நான் எழுதிக்கிறேன்ட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை சேர்த்து எழுதிட்டார். அவர் வெறுமனே அந்த எங்கள் வார்த்தையை மட்டும் சேர்ந்த ஒரு கெட்ட வார்த்தை சேர்த்து எழுதுறது, அதை வாசித்த மக்கள் எப்படி எங்கள் இனத்தை வந்து நீங்கள் தவறாக சொல்லலான்ட்டு கிட்டத்தட்ட நான் 6 மாதமாக பெல்காம் பக்கம்லாம் மக்களே நடமாட முடியாத அளவுக்கு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போது நாம் ரொம்ப எளிதாக நம்ம கடந்து போயிடுது. இந்தப்பா நியூஸ் பேப்பரில் பார்த்தா வெறுமனே கொள்ளையாக இருக்குது, வெறுமனே தவறான செய்திகளாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எழுதுனா நம்மகிட்ட பக்கமே பத்தாது. எங்கே ஒன்று அத்தி பூத்தாப்புல தான் சில தவறான செயல்கள் நடக்குது. அந்த தவறான செயலை சுட்டி காட்டி இந்த மாதிரி உங்கள் வீட்லேயோ உங்கள் தெருவிலையோ உங்கள் ஊர்லேயோ இது மாதிரி நடந்துடாமல் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் இத்தகைய செய்திகளோட நோக்கம். அப்போ எத்தகைய சொற்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றப்போ இது ஈக்குவலன் டு ஒரு மிலிட்ரி மேனோட, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான ஒரு ஜாப் தான் இது. ஏன்னா எந்த நேரமும் இப்போ இங்கே ஒரு 100 பேர் இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட பெண்கள்லாம் உயர்வானவர்கள், ஆண்கள்லாம் தாழ்வானவர்கள், இல்லாட்டி இந்த இடத்துல பச்சை கலர் ட்ரெஸ் போட்டவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க மாதிரி தான் சொன்னால் உங்களுக்குள்ளே கோபம் ஏற்படும். உடனே கோவப்பட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி மாதிரி சொல்லலாம்னு சொல்லுவீங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருக்கீங்க, ஆனால் ஒரு வார்த்தை உங்களை இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ செய்தி எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இதில் இன்னொரு விஷயம்னா ஒரு எசென்சியல் சர்வீஸ். இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2 மணிக்கு வண்டி ஓட்டுறாங்க, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் கொண்டு போகிறாங்க. ஒரு தீயணைப்பு வீரர்கள் அதிகாலை 4 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பட்டாசு வெடிச்சு எங்கேயோ ஒரு விபத்து இருக்குது, அங்கே போகிறாங்க. மருத்துவர்கள் எங்கேயோ யாருக்கோ ஒரு திடீர்னு ஒரு இதய கோளாறுனா டாக்டர் ஃபோன் எழுப்புறாங்க, அவர் போய் போகிறாரு. அதுபோல் இந்த ஃபீல்டு ஒரு எசென்சியல் சர்வீஸ்.
எப்போ எங்கே அசம்பாவிதங்கள் ஏற்படும், எப்போ எங்கே குண்டுவெடிப்பு ஏற்படும், எப்போ எந்த இடத்துல அரசியல் திருப்பங்கள் ஏற்படும், எப்போ என்ன முக்கியமான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேதரிங் ஏற்படும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ எந்த இடத்துல எந்த நேரத்தில் செய்தி நடந்தாலும் அதுக்கு அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் நிற்கணும், அந்த செய்தி சேகரிக்கணும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு 24/7 பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்து நடந்த குறிப்பிட்ட அந்த கோல்டன் ஹவர்ஸ்லேயே போயிட்டு ஒருத்தர் நம்ம காப்பாற்றணும்னு வச்சிங்களேன், அவரை காப்பாற்றிட்டு முடியும். ஒருவேளை அவர் கவனிக்கவே முடியாமல் அப்படி ஒருத்தர் விபத்து அடிபட்டு கீழே இருக்கிறாருன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமோ ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ போச்சுன்னா அவர் ரத்தப்போக்கினால வந்துட்டு உயிரிழக்கவும் நேரிடுது இல்லையா? அப்போ அந்த ஒருவேளை 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தாங்கன்னா அவரை காப்பாற்றிருப்பாங்கல்ல. அதுபோல தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நின்று கவர் செஞ்சு அதை உலகத்தினுக்கு பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் மக்களுக்கு வந்துட்டு ஒரு விடியல் கிடைக்கும். ஒரு 1980கள் 90களில் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே வந்து படிக்கும்போது அவங்களுக்கான மருத்துவ கட்டணம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம ஊரை விடவும் வெளிநாடுகளில் சேர்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான கட்டணம் இருந்தது. அப்போ ஒரு சின்ன பத்திரிகையில் ஒரு சின்ன ஒரு உதவி ஆசிரியர் வந்துட்டு படிப்புக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அதை வாசித்த அப்போதைய அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை தான் நம்ம கற்றுத்தரோம், அப்படின்றப்போ ஒரே மாதிரியான கட்டணத்தை தான் நம்ம வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் வெளிநாட்டு மக்களுக்கும் சரியான கட்டணத்தை கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஸோ நாம் நினச்சி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சலுகைகள், சுதந்திரம், ஜனநாயகம் பேசக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே யாரோ ஒரு பத்திரிகையாளரால் எங்கோ ஒரு விஷயத்தால் அவங்க பாடுபட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம அடைஞ்சிட்டு இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல், ஆமாம் 1947 ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைச்சது, அதுக்காக இப்போ என்னன்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதாகட்டும், நீங்கள் ஒரு கமெண்ட்டை ஈஸியாக போஸ்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சென்சார்ஷிப் கொண்டு வராங்க, இல்லை இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ பல யூடியூபர்ஸ்லோ பல பொதுமக்களும் இணைஞ்சு இந்த அதிகார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு சட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு புரட்சியை பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. அதனால் அந்த சட்டத்திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அப்படி அந்த சட்டத்திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தா இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும் மொபைலில் நினச்ச நேரத்துக்கு நினச்ச கமெண்ட்டை நினச்ச ரீலுக்கோ நினச்ச ஸ்டோரிக்கோ நினச்ச ஸ்டேட்டஸுக்கோ போட முடியாது. ஆனால் இந்த பலன் நமக்கு எப்படி கிடைச்சதுன்றதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. முடிச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். அதே போல் இப்போ இந்த சோஷியல் மீடியா வரைக்கு பிறகு நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்போ துருவரத்தி மாதிரியான ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு சாதாரண யூடியூபர் ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கே தேவையான ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யூடியூபர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் டிவிலையும் நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யூடியூப்லேயும் நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது அத்தனைக்கு பின்னாடியும் இந்த சொசைட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்கு, நாம் அதுக்கு திருப்பி என்ன தரணும் அப்படின்ற நினைப்புள்ள இளைஞர்கள் மீடியா வரவேற்க காத்திருக்கு. தேங்க்யூ.